சமீபத்தில் நடிகை குட்டி பத்துமணி திரிஷாவை பற்றி ஒரு தகவல் வெளியிட்டிருந்தாங்க. அதாவது ஒரு படத்தினுடைய படப்பிடிக்கும் போது திரிஷாவும் விஜயும் லவ் பண்ணதாகவும் அவங்க கல்யாணம் பண்ண திட்டமிட்டு இருந்ததாகவும் இதை விஜயுடைய தாப்பனார் டைரக்டர் எஸ்.ஏ. சந்திரசேகர் தடுத்து விட்டதாகவும் ஒரு செய்தி போட்டிருந்தாங்க. இந்த செய்தி தேவையில்லை என்பது என்னுடைய கருத்து. விஜய் கல்யாணம் ஆகி ஜேசன் செஞ்சும் சரி தியாராவும் சரி 2 பேரும் கல்யாணம் தயாராக இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை எதுக்கு பழைய செய்தியை, அதுவும் சினிமாவில் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிற சினிமா நடிகையான ஃபிலிம் சேம்பர் பொதுக்குழு உறுப்பினரான குட்டி பத்துமணி பேசணும். அப்போ அதை பார்த்த திரிஷா அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கலாம் என்று தான் தோணுகிறது. இது நிச்சயமாக டைரெக்டாக விஜயும் சங்கீதாவையும் தான். ஏன்னா நீங்கள் நினச்ச வாழ்க்கை, எதிர்பார்த்த வாழ்க்கை இப்போ கிடச்சிருக்கு, சந்தோஷமாக இருங்க. முதலமைச்சர் தளபதி ஜோசப் விஜயும் அவருடைய மனைவி சங்கீதா விஜயும் மீண்டும் சந்தோஷமாக இளர் வாழ்க்கையில் இருங்க அப்படின்னு திரிஷா வாழ்த்திருக்கு என்று நம்பலாம். இதுக்கெல்லாம் ஒரு டைம் வேணும். அதுக்கெல்லாம் ஒருத்தரை அங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் அவங்க இங்கே சென்னைக்கு வர முடியும். வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக சிக்மாவுடைய ஆடியோ வெளியீட்டுல குடும்பத்தோடு கலந்துப்பாங்க, அதில் எந்த சந்தேகமே இல்லை. ஆனால் இப்போதைக்கு அவர் இன்னமும் லண்டனில் இருந்து வரவில்லை. என்னை பொறுத்தவரையில் ஆதவன் என்கிற பேர் தமிழ் பேர். தமிழுடைய பண்பாடு என்ன? ஒருவனுக்கு ஒருத்தி. முதல்ல அந்த பேரை மாற்று, ஒரிஜினல் பேருக்கு வா. இந்த மாதிரி பொண்டாட்டி விட்டு நான் இன்னொருத்தையோட லிவிங் டூரில் இருக்கிறேன், அது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. என்ன பேச்சு ஆதவன்? இல்லை 2 பேரும் லிவிங் டுகெதருங்கும் போது என்னத்தை சொல்ல போகிறாங்க? ஆதவனும் தப்பு பண்ணுறாரு, விலாசினியும் தப்பு பண்ணுறாரு. ஒருவேளை லிவிங் டுகெதர் எப்போ வேணாலும் நம்ம கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் நீ பிரிஞ்சு போகலாம் அப்படிங்கிறதுல கூட இருக்கலாம். ஏங்க தப்பு பண்ணால் கார்னர் படுத்த தாங்க செய்வாங்க, பொய் பேசுனா கார்னர் படுத்த தான் செய்வாங்க. அதான் யூடியூபர் தாங்கித்தான் எதிர்மறை விளைவுகளை தாங்கித்தான் ஆக வேண்டும், எதிர்கொள்ள வேண்டும். இல்லைன்னா பேசாத. உன்னை யார் யூடியூப்ல பேசணும்னா பேசாமல் ஓரமாக உட்காரு. உன்னை யாராவது காரணம் பண்ணுவாங்களா? ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். CSE with specialization in AI and ML, data science, cyber security and more. கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இன்டர்வியூல நம்மோட இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர், மூத்த பத்திரிகையாளர், பிரபல யூடியூபர், சினிமா விமர்சகர் திரு பைல்வான் ரங்கநாதன் அவர்கள். வாங்க பேசுவோம் சார். வணக்கம் சார். வணக்கம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். எப்பவுமே இந்த சினிமா செலிபிரிட்டிஸ் ஸ்டோரியோ போஸ்ட் எதுவும் போட்டாலும் கண்டிப்பாக ட்ரெண்டிங் ஆகும். இப்போ நடிகை த்ரிஷா அவர்கள் போட்ட ஒரு ஸ்டோரி ரொம்ப வைரலாகி போயிட்டு இருக்கு. அதில் அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த வயசுல இத்தகைய நாடகத்தனமான செயல் தேவையா, வெக்கமா இல்லையா, போய் பணம் சம்பாதிச்சு மன அமைதி தேடுங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. திடீர்னு இந்த சினிமாவில் நடிச்சுன்னு போட்டிருக்கோம். என்ன திருப்பி படிங்க. அதான் இந்த வயசுல இப்படி நாடகத்தனமான செயல் தேவையா, வெக்கமா இல்லையா, போய் பணம் சம்பாரிச்சு மன அமைதி தேடுங்க. அதான் சினிமால உங்க தொழில போய் போய் சம்பாரிச்சு பணத்தை பெறுங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த போஸ்ட், இந்த ஸ்டோரி போடுறதுக்கு என்ன சார் அர்த்தம்? யாரை சொல்றாங்க? இல்லை, சமீபத்தில் நடிகை குட்டி பத்துமணி திரிஷாவை பற்றி ஒரு தகவல் வெளியிட்டிருந்தாங்க. அதாவது ஒரு படத்தினுடைய படப்பிடிப்பின் போது திரிஷாவும் விஜயும் லவ் பண்ணதாகவும் அவங்க கல்யாணம் பண்ண திட்டமிட்டு இருந்ததாகவும் இதை விஜயுடைய தாப்பனார் டைரக்டர் எஸ்.ஏ. சந்திரசேகர் தடுத்து விட்டதாகவும் ஒரு செய்தி போட்டிருந்தாங்க. இந்த செய்தி தேவையில்லை என்பது என்னுடைய கருத்து. இது வியூவர்ஸ் அதிகமாக வரணுங்கிறக்காக குட்டி பத்துமணி பேசியிருக்கலாம். ஏன்னா இப்போ அவங்க கல்யாணம் ஆகி, யார் விஜய் கல்யாணம் ஆகி ஜேசன் செஞ்சும் சரி தியாராவும் சரி 2 பேரும் கல்யாணம் தயாராக இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை எதுக்கு பழைய செய்தியை, அதுவும் சினிமாவில் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிற சினிமா நடிகையான ஃபிலிம் சேம்பர் பொதுக்குழு உறுப்பினரான குட்டி பத்துமணி பேசணும். அப்போ அதை பார்த்த திரிஷா அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கலாம் என்று தான் தோணுகிறது. ஏன்னா இந்த வயசு கிட்டத்தட்ட 70 வயசு ஆகிப்போச்சு குட்டி பத்துமணிக்கு. எதுக்கு இந்த வயசில் நீங்கள் இந்த மாதிரி நாடகம் ஆடுறீங்க, போய் சம்பாதிச்சு சந்தோஷமா இருங்கிற தகவலை போட்டுக்கலாம். ஒன்று.
இன்னொரு விஷயம், இதை வந்து நேரடியாக விஜயும் சொல்கிற மாதிரி இருக்குது. இந்த சமயத்தில் எதுக்கு நாடகம் ஆடுறீங்க, முதலமைச்சராக இருந்து சம்பாதிங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் த்ரிஷாவுக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனால் அதுக்கு அடுத்தபடி ஒரு பதிவு போட்டிருக்கு. அந்த பதிவு என்னன்னு நீங்களே சொல்லுங்கள். ஐயா அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, இத்தனை நாளா வந்து நீங்க ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கை வந்து இப்போ கிடைச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நிச்சயமாக டைரெக்டாக விஜயும் சங்கீதாவையும் தான் குறிப்பிடுது. ஏன்னா நீங்கள் நினச்ச வாழ்க்கை, எதிர்பார்த்த வாழ்க்கை இப்போ கிடைச்சிருக்கு, சந்தோஷமாக இருங்க. முதலமைச்சர் தளபதி ஜோசப் விஜயும் அவருடைய மனைவி சங்கீதா விஜயும் மீண்டும் சந்தோஷமாக இல்லற வாழ்க்கையில் இருங்க அப்படின்னு த்ரிஷா வாழ்த்திருக்கு என்று நம்பலாம். அதில் அந்த லிங்க்கு, அந்த பேச்சு எல்லாமே சரியாக இருக்குது. ஓகேங்க. 2வது ஸ்டோரி ஓகேங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்டோரி போட்டாங்களே, அதாவது இந்த வயசு வந்து நாடகத்தனமான விஷயம் எதுக்கு அப்படி. அது நீங்க சொன்னீங்க அது வந்து விஜய் அவர்கள கூட இருக்கலாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. எதன் அடிப்படையில இருக்கும்ங்க? ஏன்னா அவர் இல்லை, வந்து குட்டி பத்மினி சொன்ன கருத்துக்கு த்ரிஷா சொன்ன கருத்தாக இருக்கலாம். அதான் சிங்க் ஆகுது. விஜயை பற்றி இதில் வந்து சிங்க் ஆகலை. ஏன்னா நாடகம் பண்ண அவர் எங்கே நாடகம் பண்ணார் இது வரைக்கும். அது ஒரு சம்பாதிச்சுன்னு ஒரு வார்த்தை போடுறாங்க. அப்படி முதலமைச்சராக அவர் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அவர் இல்லை. அதனால் த்ரிஷா விஜயை பற்றி அந்த கருத்து சொல்லலை. 2வது கருத்து, நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொன்னால் அது நிச்சயமாக விஜயை தான் சொல்லுது. சரிங்க. இப்ப இந்த நேரத்துல வந்து இந்த டைம்ல வந்து த்ரிஷா அவர்கள் வந்து விஜய் தான் வந்து காரணமே சொல்லியிருந்திருக்கலாம் அப்படின்னு சில பேர் வந்து பேட் கமெண்ட்ஸும் போறாங்க இல்லையா? அதை எப்படி நினைக்கிறீங்க? பேட் கமெண்ட்ஸ் போடுறவனை பற்றி நம்ம கவலையே படக்கூடாது. ம். நாம் உண்மையை பேசுகிறோம், அவ்வளோதான். உலகம் 1000 சொன்னால் என்ன? இப்போ விஜய் அதை பற்றி கவலைப்பட போகிறாரா? ஏங்க, நிலவை பார்த்து நாய் குலைச்சிக்கிட்டு இருக்கு, நிலவுக்கு ஏதாவது நஷ்டம் ஆக போகுதா? இல்லவே இல்லை. தெருநாய் குலைச்சிட்டு தான் இருக்கும், நான் பாட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. அதனால் அந்த பேட் கமெண்ட்ஸுங்கிறதெல்லாம் நம்ம இக்னோர் பண்ணிடணும், ஸ்கிப் எரேஸ் பண்ணிட்டு பண்ணிடணும். போயிடும். சரி, நீங்க குட்டி பத்மா அவர்களை பத்தி ஒன்று சொன்னீங்க. அவங்க வந்து வியூஸ்க்காக பேசுறாங்க அப்படின்னு. ஆனா வியூஸ்க்காகவும் இருந்தா அவங்க வந்து ஒரு ஒரு மூத்த நடிகையும் கூட. இப்போ அவங்க யூடியூப் ஆரம்பிச்சிருக்கலாம். அப்படி இருக்கும்போது ஏன் த்ரிஷா விஜய் அவர்களை பத்தி மட்டும் இப்படி சொல்லணும்யா? இல்லை, ஒருவேளை அவங்க தெரிஞ்ச தகவலை சொல்லியிருக்கலாம், ஆனா அது அது தவற உண்மையாகவும் இருக்கலாம். இந்த சமயத்தில் குட்டி பத்மினி சொன்னது எனக்கு உடன்பாடம் தோணலை. இல்லையா? அவங்க ஒரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, கில்லி படம் நடிக்கும்போது அவங்களுக்கு வந்து காதல் வந்துச்சு. அப்பதான் அவங்க அப்பா திருமணம் பண்ணி வச்சாருன்னு. கில்லி படம் வந்தது 2004லயா. விஜய் அவர்களுக்கு திருமணம் ஆனது 1990 அந்த காலகட்டத்துல. இதுவே வந்து தப்பா இருக்குங்களே. அதை இந்த மாதிரி விஷயங்களில் மாட்டிக்கக்கூடாது. எனக்கு வந்து சகோதரி மாதிரி குட்டி பத்மினி அடிக்கடி என்கிட்ட ஃபோனில் பேசுவாங்க. அதனால் குட்டி பத்மினி இந்த பதிவின் வாயிலாக நேரடியாக ஒரு வேண்டுகோள், நீங்கள் சொல்கிற செய்திகள் உண்மையா என்பதை தெரிந்து கொண்டு பேசுங்கள். ஏன்னா இப்போ கேள்வி கேட்குறவ சொல்கிற மாதிரி அது வேறு காலகட்டம், இது வேறு காலகட்டம். எப்படி இதை குட்டி பத்மினி தவிர்க்க வேண்டும். ஐயா, அடுத்த சங்கீதா அவர்கள் வந்து ஃபாரின்ல இருந்து இப்போ இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. இப்போ அவரும் முதலமைச்சர் விஜய் அவர்களும், அதான் அவங்க கணவரும் சேர்ந்து சிக்மா படக்குழுக்கு வந்து ஒண்ணா போக போறாங்க. தன்னோட மகனோட ஆடியோ லான்ச் அவங்க கலந்துக்க போறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா? அதை பத்தி நினைக்கிறீங்க? இன்னும் லண்டனில் இருந்து சங்கீதா விஜய் வரல. ஆனா நியூஸ் ஏதோ போயின்னு அதெல்லாம் சும்மாங்க, எல்லாம் பொய் பேசுறானுங்க. இந்த யூடியூப்ல பேசுறவன் எல்லாருமே உண்மை பேசுறது இல்லை. அவன் பாட்டு அடிச்சு விடுறாங்க, எல்லாம் பொய் புரட்டு. அதாவது நேர்களை கவர வேண்டும் என்பதற்காக அதிரடி செய்திகளை பொய்யா சொல்றாங்க. அது தப்பு, வரவே இல்லை. அவங்க இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு. ஏன்னா அவங்க தான் இன்னைக்கு அவருடைய மகன், அவர் அப்பா சொர்ணலிங்கத்துடைய கோடிக்கணக்கான சொத்துக்கள், அது மட்டும் இல்லாமல் வியாபாரம் எல்லாத்தையும் அவங்க தான் கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரு டைம் வேணும். அதுக்கெல்லாம் ஒருத்தரை அங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் அவங்க இங்கே சென்னைக்கு வர முடியும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு படிச்சுக்கிட்டு இருக்கு, அவரையும் இங்கே கூட்டிகிட்டு வரணும். வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக சிக்மாவுடைய ஆடியோ வெளியீட்டு விழாவில் குடும்பத்தோடு கலந்துப்பாங்க, அதில் எந்த சந்தேகமே இல்லை. ஆனால் இப்போதைக்கு அவர் இன்னமும் லண்டனில் இருந்து வரவில்லை. அதே நீங்க விஷயம் சொன்னீங்க, சில பேர் வியூஸ்க்காக கூட அப்படி பொய்யான தகவலை பரப்பலாம் அப்படின்னு. ஆனா ஆதவன் அவர்கள் வந்து ஒரு வீடியோவில் ஒன்று சொல்லியிருக்காரு. என்னன்னா வந்து, நான் வந்து 2வது மேரேஜாக பண்ணிக்கவே இல்லை, ஆனா ஒருத்தங்க கூட லிவிங் டுகெதர்ல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் வியூஸ்க்காகங்களா இல்லை வேற என்ன கருத்து இருக்கு? இல்லை, அது சொன்னது உண்மை. ஆனால் சட்டப்படி அது வந்து அவர் குற்றவாளி. ஒரு மனைவி இருக்கும்போது, மனைவிக்கு குழந்தை இருக்கும்போது விவாகரத்து செய்த பிறகுதான் இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள முடியும். அது இந்திய சட்டம். இப்போ ஒரு சட்டத்தை மீறிட்டாரு. ஒருவேளை முதல் மனைவி ஆதவன் மேலே கேஸ் போட்டால் ஆதவன் உள்ளே போண்டிருக்கும்.
ஆனா அவர் சொல்றாரு, எனக்கு வந்து இந்த போன ஜென்மம், வரும் ஜென்மம் இதெல்லாம் நம்பிக்கையே கிடையாது. இருக்கவும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போனேன். ஏன்னா முதல் மணி வந்து சரியா இல்ல. அதனால தான் இப்ப லிவிங் டுகெதர்ல இருக்குன்னு சொல்றாருங்களே. அதே ஆதவனுடைய மனைவி இவன் சரியில்லைன்னு இன்னொருத்தனோட வாழ்ந்தா ஒத்துக்கிடுவாரா? என்ன பேச்சு பேசுறாரு? அன்னைக்கு சந்தோஷமா வாழ்றது வாழ்க்கைன்னா பொண்டாட்டியை விட்டுட்டு இன்னொருத்தியோட வச்சுக்கிறது வாழ்க்கையா? ஊருக்கு உபதேசம் பண்ற ஆதவன் இந்த மாதிரிலாம் நடந்துக்கலாமா? அவர் மேலே எனக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் உண்டு. ஏன்னா சில நேரங்களில் ப்ரெஷோவுக்கு படம் விமர்சனம் பண்ணுறதுக்கு வருவார், என் கூட பேசிகிட்டு இருப்பார். அப்போ எனக்கும் அவருக்கும் பேச்சுவார்த்தை கருத்து முதல்லாம் உண்டு. என்னை பொறுத்தவரையில் ஆதவன் என்கிற பேர் தமிழ் பேர். தமிழுடைய பண்பாடு என்ன? ஒருவனுக்கு ஒருத்தி. முதல்ல அந்த பேரை மாற்று, ஒரிஜினல் பேருக்கு வா. இந்த மாதிரி பொண்டாட்டி விட்டு நான் வந்து இன்னொருத்தையோட லிவிங் டுகெதரில் இருக்கேன், அது எனக்கு சந்தோஷமா இருக்கு. என்ன பேச்சு ஆதவன்? அது இன்னொன்னு சொன்னா வந்து ஆமா நான் சட்டத்துல போய் மீறவே இல்லை. ஃபர்ஸ்ட் பொண்டாட்டி இருக்கும்போது 2வது மேரேஜ் பண்ணக்கூடாது, சட்டப்படி குற்றம் தான். நான் வந்து மேரேஜே பண்ணீங்க லிவிங் டுகெதர்ல, அதுல உங்களுக்கு நாங்க பிரச்சனை கேட்குறாங்களே. அவரே ஒரு குழப்பத்தில் இருக்காரா இல்லை என்னது இது? இந்த லிவிங் டுகெதருங்கிற வாழ்க்கையே தமிழ் பண்பாட்டுக்கு விரோதமானது. இதை ஒத்துக்கிறாரா ஆதவன்? இல்லையா? இல்லை அவரை பொறுத்துக்கும் அது சரின்னு நினைக்கிறேன். சரின்னு நினைக்கலாம் நான் நினைக்கிறேங்க. அவர் சொல்ற பேச்சை பார்த்தா அப்போ அவர் லூசு. அவ்வளோதான் என்னுடைய கருத்து. அவன் ஒரிஜினல் தமிழன் இல்லை, போலி தமிழன். பேர் மட்டும் ஆதவன் வச்சுருக்கான். ஒருவேளை சன் டிவியில் இந்த காரணத்துக்காக கூட அவரை வேலையிலிருந்து தூக்கிடலாம் இல்லையா? எதை வச்சு அப்படி சொல்றீங்க? எதை வச்சு சொல்றீங்க? இப்போ அவர் வேலையில் இல்லை. ஆமாங்க வேலையில இல்லை, ஓகே. ஆனா இதன் காரணமா தான் அவர் வேலையோட தூக்கியிருப்பாங்கன்னு சொல்றீங்க. எதை வச்சு சொல்றீங்க? ஆமாம், அந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு சன் டிவி பல நேரங்களில் உதாரணமாக இருக்குது. பல நேரங்கள் எப்படிங்க? ஆமாம், இதுக்கு முன்னால் பல சம்பவங்கள் நடந்திருக்கு. சரிங்க, இவர் லிவிங் டுகெதர்ல இருக்காரு, ஓகே. ஆனா அவங்க பசங்களும் அவங்க கூட தான் இருக்காங்க. இது மாதிரி ஒரு போஸ்ட் வெளியிட்டு இருந்தாரு. என்னன்னா வந்து விலாசினியும் அவரும் இருக்கும், இப்போ கையில ஒரு குழந்தை இருக்கமே வச்சிருக்காங்க. அது கேட்டதுக்கு கூட விலாசி என்ன சொன்னாங்கன்னா, இல்ல அது வந்து 2 குழந்தை இல்லை, அவர் குழந்தை, நாங்கள் வந்து மேரேஜ்லாம் பண்ணிக்கலாம்னு ஒரு இஷ்யூ போயிருந்தது. அப்போ பசங்களுக்கும் தெரிஞ்சவர் இப்படி பண்றாரோ? பசங்க எத்தனை வயசு நமக்கு தெரியாது. அப்படி தெரிஞ்சுன்னா அப்போ விலாசினியை பற்றியும் ஆதவனை பற்றியும் ஒரு அருவருப்பான எண்ணம் தான் பசங்க மனசில் வரும். சரி, இந்த இடத்துல விலாசினி அவங்க என்னையா சொல்றாங்க? ஏன்னா அந்த போஸ்ட்டும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் 2 பேரும் மேரேஜே பண்ணிக்கலான்னு சொன்னாங்க. இப்போ ஆதவன் அவர்கள் இப்படி ஒரு வீடியோல சொல்லியிருக்காரு. இதுக்கு விலாசோட கருத்து என்னங்கய்யா? அவங்க என்ன மறுப்பு தெரிவிச்சிருக்காங்களா? இல்லை, விலாசினி நான் கல்யாணம் பண்ணதை சொல்லவே இல்லை எந்த இடத்துலையும். இல்லை இவர் சொன்னதுக்கு மறுப்பு எதனா சொல்லியிருக்காங்களா? என்ன சொல்லியிருக்காங்க? இல்லை 2 பேரும் லிவிங் டுகெதருங்கும்போது என்னத்தை சொல்ல போகிறாங்க? ஆதவனும் தப்பு பண்ணுறாரு, விலாசினியும் தப்பு பண்ணுறாரு. ஒருவேளை லிவிங் டுகெதர் எப்போ வேணாலும் நம்ம கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் நீ பிரிஞ்சு போகலாம் அப்படிங்கிறதுல கூட இருக்கலாம். என்னத்தை இளவு சொல்கிறது? அதாவது அந்த பேட்டியில் இன்னொன்று சொல்லியிருந்தேன். என்னன்னா வந்து எல்லாரும் என்னை கார்னர் படுத்துறாங்க. நான் வந்து பாலா அவர்களை பற்றி பேசினாலும் தப்புன்னு சொல்கிறாங்க, விஜய் அவர்களை பற்றி பேசினாலும் தப்புன்றாங்க. இப்போ நான் பேசின பேச்சு கூட கண்டிப்பாக ஏதோ ட்ரோல் ஆக போதை என்னை பற்றி ஏதோ சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் ஏதோ கார்னர் படுத்துறாங்களாமே. ஏங்க தப்பு பண்ணால் கார்னர் படுத்த தாங்க செய்வாங்க, போய் பேசுனா கார்னர் படுத்த தான் செய்வாங்க. அதான் யூடியூபர் தாங்கித்தான் ஆகணும். எதிர்மறை விளைவுகளை தாங்கித்தான் ஆக வேண்டும், எதிர்கொள்ள வேண்டும். இல்லைன்னா பேசாத. உன்னை யார் யூடியூப்பில் பேச சொன்னா? பேசாமல் ஓரமாக உட்காரு. உன்னை யாராவது காரணம் பண்ணுவாங்களா? பேசாமல் இருப்ப, உன்னை யார் காரணம் பண்ண போகிறா? ஆனால் அவனுக்கு துட்டு வேணும், வருமானத்துக்கு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. இதானே சன் டிவிலேருந்து துரத்தப்பட்ட நீ இப்போ தனியாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுட்டு விமர்சனம் பண்ணுறேன்னு பேசுகிற, உன்னுடைய லைஃபையே நீ பேசிக்கிற. என்னத்தை? சரிங்க, பொதுவாக இந்த சினிமா துறையில் இருக்க அந்த லிவிங் டுகெதர் வாழ்க்கை இருக்காங்க. இப்போ இவரை விட நான் பொதுவாக கேட்குறீங்க, இந்த சினிமா துறையில் இருக்கவங்க வந்து முதல் மனைவி இருக்கும் போதே இந்த லிவிங் டுகெதர் வாழ்க்கை இருக்காங்களே, அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? பொதுவாக சினிமாவில் மட்டும் இல்லைங்க, நிறைய எல்லா இடத்துலையும் இருக்குது. அரசியலில் இருக்குது, விஞ்ஞானிகள் மத்தியில் இருக்குது, கல்லூரியில் இருக்குது, போலீஸ் துறையில் இருக்குது. எந்த துறையில் இல்லை? ஆனால் பேசக்கூடிய துறை சினிமா துறை தானே இருக்குது. அது இப்போ இவங்களை பற்றி பேசுனா இப்போ நம்ம வியூஸ் பார்ப்போம்னா பேசிக்கிட்டு இருக்கோம். ரோட்டில் போகிறேன், இல்லை ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் இப்படி பண்ணால் பேசுவேன்னா, அடா இதெல்லாம் சகஜம்ப்பா நாட்டில். ஆனால் இதே ஒரு யூடியூபரு, ஒரு நடிகர் அப்படின்னா, அவர் அப்படியா அப்படின்னு நினச்சிக்கிட்டு 4 பேர்த்த கதை விட்டுட்ருப்பான். இதுக்காக பேசுகிறோம். இல்லை இல்லை, சமுதாயத்துக்கு என்ன நன்மை இருக்கு? நன்றிங்க, தொடர்ந்து பேசுவோம். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more.